சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் டேர்முக்கான 5th ஸ்டாண்டர்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பண்பு கூட்டல் உடைமை. குயில் டேஷ் என கூவியது, கூ கூ என கூவியது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொருள் எழுதுகளை எழுதணும். விழலாகும், நயன், மாய்வது, வையம். வையம்னா உலகம், மற்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. பிரித்து எழுதுக. இவ்விரண்டும் மக்கட்பண்பு. சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் ஆட்டம், வீரம் கூட்டல் கலை. வண்ண எழுத்திலுள்ள பிற மொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுக. நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் தருக. இன்பம், இயற்கை, வாழ்தல், இன்சொல், போற்றும். அடுத்து கவிதையை நிறைவு செய்க. திருவிழாவாம் திருவிழாவாம், எங்கள் ஊர் திருவிழா. ஊர்கூடும் திருவிழா, உரியடிக்கும் திருவிழா. அடுத்து பொறுத்துக. மின்மினி, இறகின் தொகுப்பு. வானவில், காற்றுப்பைகள், விண்மீன். சிறகு, நைட்ரஜன் அணுக்கள். பறவையின் இறகு, லூப்ரேஸ் என்சைம். நீர்த்துளி, எதிரொலிப்பு. அடுத்து பாருங்க, தொடரில் உள்ள பெயர் சொற்களை தன்மை முன்னிலை படர்க்கை என வகைப்படுத்துக. நீங்கள் எங்கு சென்றீர்கள்? குழலி படம் வரைந்தாள். கதிர் நேற்று வரவில்லை. நான் ஊருக்கு சென்றேன். அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டை காலத்திலிருந்தே பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினர் அல்லர், உழுதுண்டே வாழவே விரும்பினர். சீரை தேடின் ஏரை தேடு என்றார் ஒரு புலவர். ஏர்தொழில் இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. தாய்முகம் காணா பிள்ளையும் மழைமுகம் காணா பயிரும் செழிப்படைவதில்லை. ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவழும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள். உயர்ந்து ஓங்கி மலைகளின் மேகம் தவழக் கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீசக் கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். பண்டை காலத்திலே சிறந்ததாக கருதப்பட்ட தொழில் எது? முற்கால தமிழர் எப்படி வாழ விரும்பினர்? ஏர்தொழில் இனிது நடைபெற எது தேவை? தமிழர் உள்ளம் துள்ளி மகிழ காரணம் என்ன? மழையுடன் தொடர்புடைய சொற்களை எழுதுக. ஓகேவா? அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளி. வானவில் எப்படி தோன்றுகிறது? பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது? மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக. இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன? எவையேனும் இரண்டனுக்கு விடையளி. பிர்லா கோளரகத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டி விண்ணப்பம் எழுதுக. சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளுள் ஒன்று, ஏன்? செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனில் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்யலாம்? ஓகே சில குட்டீஸ், இதை வச்சு நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.